சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஜிடி எக்ஸாமை எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறக்காண்டி ஒரு தரமான ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம் 37 நாளுக்கு. அதோட வீக் பிளான் நான் கீழே அதான் ஸ்டடி பிளான், நம்ம வீக் பிளானாக தான் அந்த ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அந்த ஸ்டடி பிளானை நோட் பண்ணிக்கோங்க. அதன்படி காலையில் முதல் வகுப்பு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம தமிழ் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தோம். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொன்னேன். பட் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே அது நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு இன்னுமே எலாபரேட்டாக எடுங்க, ஏன்னா நாங்கள் வந்து கையில் ஹேண்ட் நோட்ஸு அந்த மாதிரி இனிமே வந்து எங்களால் படிக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாகவே எடுத்துருங்க, நான் வந்து இதுலேயே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம், எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, எந்த உரியும் கிடையாது, டைம் நிறையா இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்டு தமிழை நம்ம காலையில் பார்த்த கொஸ்டின்ஸை தவிர மீதி கொஸ்டின்ஸை எடுத்தேன். 300 கொஸ்டின்ஸ் வந்துச்சு, 300 கேள்வி பதில்கள் இருக்குது. இப்போ நம்ம அதை வருன்னு பார்த்துடலாம். மீதி அந்த 4th பாதியும் 5th ஸ்டாண்டர்டும் இருக்குது தமிழில். அதை வந்து அடுத்த வீடியோ போட்டுருவேன், நான் டக்குன்னு ரெடி பண்ண உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ அதை அடுத்து பார்த்துடலாம். இது ரெண்டுலேயும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் கடன்னு போட்டுகிட்டே இருப்பேன். டைமிங்க்கு வருதான்னு நீங்கள் வந்து பார்க்குறத விட்டுட்டு வீடியோ வந்திருக்கா அப்படின்னு டெலிகிராமில் செக் பண்ணிக்கோங்க, குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மூலமாகவும் நீங்கள் வந்து டக்குன்னு இதை விட்டால் அது, அதை விட்டால் இதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ விறுவிறுன்னு கிளாஸ்க்குள்ளே போயிடலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிறது தான் இந்த ஸ்டடி பிளானில் உள்ள கிளாஸஸ், அதுதான் தேவையான பொருள். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறுறது, நம்ம ஷீட்டை பிடிக்கிறது, அங்கே போய் ஷீட்டில் உட்கார்றது வரைக்கும் நான் உங்களுடைய தான் வருவேன். நம்ம எல்லாரும் ஜெயிச்சு இந்த வாட்டி ஷீட்டு வாங்குறோம், ஓகேவா? ஓகே, வாங்க போகலாம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டில் 1st to 4th வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் இது தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது சப்ஜெக்ட் தமிழ். பார்த்துடலாமா? காலையில் பார்த்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தவிர மீதி எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்துட்டேன். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு. 300 கேள்விகள் எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். கூடி ஆடி மகிழ்வோம் என்ற பாடலை எழுதியவர் அளவள்ளியப்பா. கூடி ஆடி மகிழ்வோம் என்ற பாடலை எழுதியவர் அளவள்ளியப்பா. கூடி ஆடி மகிழ்வோம் என்ற பாடலை எழுதியவர் அளவள்ளியப்பா. அடுத்து புதிய ஆத்திச்சூடி பாரதியார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். அடுத்து எங்கள் தமிழ் என்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். எங்கள் தமிழ் என்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். எங்கள் தமிழ் என்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். அடுத்து வந்து நல்வழி என்ற பாடலை எழுதியவர் ஔவையார். நல்வழி என்ற பாடலை எழுதியவர் ஔவையார். நல்வழி என்ற பாடல் எழுதியவர் ஔவையார். ஒரு கேள்வியும் 3 தடவை சொல்வேன் நான், கவனமா கவனிச்சாலே போதும். எத்தனை தடவை வேணாலும் இதே வீடியோவை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். மானின் விடுதலை என்ற பாடலை எழுதியவர் அளவள்ளியப்பா. மானின் விடுதலை என்ற பாடலை எழுதியவர் அளவள்ளியப்பா. அதே மாதிரி கூடியாடி மகிழ்வோம் என்ற பாடலை எழுதியவர் அளவள்ளியப்பா. மானின் விடுதலை, கூடியாடி மகிழ்வோம் அளவள்ளியப்பா. புதிய ஆத்திச்சூடி பாரதியார். எங்கள் தமிழ் என்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். நல்வழி என்ற பாடலை எழுதியவர் ஔவையார். அடுத்த பேஜ் போயிடலாம். நான் உங்களுக்கு வந்து பெருசாவே கொடுத்துருக்கேன், போதும் இந்த அளவு. ரொம்ப பெருசா இருந்தாலுமே உங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும், கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா காலையில பெருசா கேட்டாங்க, கலர் கேட்டாங்க, கலர்லாம் வந்து வைக்கிறதுக்கு டைமே இல்லைங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தியரி தான் முக்கியம். கவிஞர் கண்ணதாசன் என்ன எழுதியிருக்காரு? தமிழ் அமுது. இதை காலையிலே பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? தமிழ் அமுது என்ற பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் தமிழ் அமுது. கல்யாணம், கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக், தலையில வந்துடுச்சு. இது ஃபர்ஸ்ட் வரணும், இது செகண்ட் வரணும். கல்யாணம் என்ற பாடல் வகையை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல். கல்யாணம்ங்கிற பாடல் எந்த வகையை சார்ந்தது? நாட்டுப்புற பாடல், சரியா? இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இதுவும் காலையிலே பார்த்தோம். இனியவை 40 என்ற பாடலை எழுதியவர் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இது இப்ப கூட கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. அடுத்து இளைஞர் ஆத்திச்சூடி என்ற பாடல் எழுதியவர் யாரு? பாரதிதாசன். ஆத்திச்சூடியிலேயே நிறைய வகை இருக்கு. இப்ப வந்து ஆத்திச்சூடி ஔவையாரு, புதிய ஆத்திச்சூடி பாரதியார் வந்துடும்.
அப்புறம் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து வந்துடும். இளைஞர் ஆத்திச்சூடி வந்து பாரதிதாசன் வந்துடும். சரியா? அடுத்து பாருங்க, நத்தையம்மா பாடல். நத்தையம்மா பாடல் எழுதியது அளவள்ளியப்பா. அளவள்ளியப்பா நத்தையம்மா பாடல். அடுத்து மாமலையே வா. மாமலையே வா. மலையே வா அப்படி கேட்டானாலே அளவள்ளியப்பா பாடல் தான். மலையே வா அப்படின்னாலுமே மாமலையே வாங்குற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 விதமா கேட்டனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். நான் மலையே மலையே வான்னு கூப்பிட்டாலும் சரி, மாமலையே வா 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 கூப்பிட்டாலும் சரி, அளவள்ளியப்ப தான் எழுதுனது அந்த பாடலை. அடுத்து நலிவர் என்பதன் பொருள் துன்பம் அடைவர். நலிவர் என்பதன் பொருள் துன்பம் அடைவர். துன்பம் அடைவர். ஏதாவது உங்களுக்கு இதுல வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே சொல்லுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ பார்த்துக்கலாம். நலிவர் துன்பம் அடைவர். அதுக்கப்புறம் பேசேன் என்பதன் பொருள் பேசாதே. நலிவர்னா துன்பம் அடைவர், பேசேன்னா பேசாதே. பசுவும் கன்றும் அப்படிங்கிற பாடலை எழுதினது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அல்லது கவிமணி தேசிய விநாயகனார். பசுவும் கன்றும் என்ற பாடலை எழுதியது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அல்லது கவிமணி தேசிய விநாயகனார். பசுவும் கன்றும். சேவல் கூவுது பாடலை எழுதியவர் வாணிதாசன். சேவல் கூவுது வாணிதாசன். சேவல் கூவுது வாணிதாசன். சொல்லி பாருங்க. என்னோடைய சொல்லுங்க. சரியா? நீங்க வீடியோ முன்னாடி சொல்றதுனால ஐயோ யாராவது ஏதாவது லூசுன்னு நினைச்சிருவாங்களோ அப்பெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அவன் நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. நம்மளுக்கு தேவை வேலை. சரியா? ஸோ ஆத்திச்சூடி என்ற பாடல் எழுதியவர் ஔவையார். நான் சொன்னேன்ல, ஆத்திச்சூடி என்ற பாடல் எழுதியவர் ஔவையார். அதுக்கடுத்து பாருங்க, நாடி பயில்வோம் என்ற பாடலை எழுதியவர் நாடி பயில்வோம் அளவள்ளியப்பா. நாடி பயில்வோம் அளவள்ளியப்பா. நாடி பயில்வோம் அளவள்ளியப்பா. அடுத்து ஓடி விளையாடு பாப்பா பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா பாரதியார். கண்ணே மணியே என்ற பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். கண்ணே மணியே என்ற பாடலை எழுதியவர் கண்ணே மணியே என்ற பாடலை எழுதிய கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்க, கொன்றை வேந்தன் எழுதினது யாரு? ஔவையார். இந்த வாட்டியும் வந்துச்சு. கொன்றை வேந்தன் எழுதினது யாரு? ஔவையார். கொன்றை வேந்தன் எழுதினது யாரு? ஔவையார். அடுத்து வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடிய கேள்விகள் தான். சாதாரணமானதெல்லாம் எடுக்கல. இருந்தாலும் எல்லாத்தையுமே அட்டை டு அட்டை கவர் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க ஒரு தடவை லிசன் பண்றனால தப்பே இல்லை. ஒரு மார்க்கா இருந்தாலும் முக்கியம்னு நினைச்சு படிங்க. விரைவில் வருவோம் உன்னிடம் என்ற பாடலை எழுதியவர் அளவள்ளியப்பா. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிலா நிலா ஓடிவானும் சொல்லலாம், விரைவில் வருவோம் உன்னிடம் அப்படிங்கிறதும் சொல்லலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ விரைவில் வருவோம் உன்னிடம்ங்கிற மாதிரி கேட்டாலும் அதே பாடல் தான். நிலா நிலா ஓடிவான்னு கேட்டாலும் அதே பாடல் தான். எப்படி இருந்தாலும் வந்து இங்க வந்து நிலாவை தான் சொல்றாங்க. ஸோ சொன்னது பாட்டை சொன்னது வந்து யாருன்னா அளவள்ளியப்பா. அடுத்து பச்சை கிளியே வாவா என்ற பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். பச்சை கிளியே வாவா என்ற பாடலை பாடியவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகனார். பச்சை கிளியே வா என்ற பாடலை பாடியவர். அடுத்து பச்சை கிளியே. பச்சை கிளியேன்னு ஆரம்பிச்சாலே அவர் போட்டுருங்க, கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து தாய்மொழி என்ற பாடலை பாடியவர் அளவள்ளியப்பா. தாய்மொழி என்ற பாடலை பாடியவர் அளவள்ளியப்பா. அடுத்து உலக நீதி என்ற பாடலை பாடியவர் உலகநாதன். உலக நீதி எழுதினது யாரு? உலகநாதன். உலக நீதி எழுதினது யாரு? உலகநாதன். இறகு அளவள்ளியப்பா. இறகு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அதையும் வந்து அளவள்ளியப்பா தான் எழுதியிருப்பாரு. இறகு அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருப்பாரு அளவள்ளியப்பா. ஓகேவா? இறகுங்கிற பாடல் அளவள்ளியப்பா. உலக நீதி அதுலயே வந்துருது உலகநாதன். தாய்மொழிங்கிறது அளவள்ளியப்பா. ஓகேவா? பச்சை கிளியே வாவா கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து வந்து யாரு யாரு காலையிலே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வையம்பட்டி முத்துசாமி. யாரு 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 என்ற பாடல் எழுதியவர் வையம்பட்டி முத்துசாமி. அடுத்து பாருங்க, ஆர்க்குது என்பதன் பொருள் என்னது? குக்கரிக்குது. ஆர்க்குது என்பதன் பொருள் என்னது? குக்கரிக்குது. அடுத்து பார்ப்போம், ஏகும் என்பதன் பொருள் என்ன? ஏகும். ஏகும் என்பதன் பொருள் என்ன? செல்லும். ஏகும்னா செல்லும். மறவன்னா வீரன். கரவேல் அப்படின்னா மறைக்காதீர். கரவேல்னா என்னது? மறைக்காதீர். இதெல்லாம் போற போக்குல வாட்ச் விட்டுட்டு தான் போகணும். இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்க நான் வாட்ச் விடுறேன், நீங்க வந்து லிசன் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து நான் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே மண்டையில உட்காந்துரும். அவ்வளவுதான். விளம்பேல் அப்படிங்கிறது சொல்லாதீர். விளம்பேல்ங்கிறது சொல்லாதீர். இகழேல் அப்படிங்கிறது வெறுக்காதீர். விளம்பேல்னா சொல்லாதீர், இகழேல்னா வெறுக்காதீர், கரவேல்னா மறைக்காதீர். இது எல்லாமே ஒரே பாடல்ல வரக்கூடியதுதான். கரவேல்னா மறைக்காதீர், விளம்பேல்னா சொல்லாதீர்,
இகழையெல்லாம் வெறுக்காதீர். அடுத்து ஒப்புரவு, உலகத்தோடு சேர்ந்து வாழ்தல். ஒப்புரவுனா என்னது? உலகத்தோடு சேர்ந்து வாழ்தல். அடுத்து பாருங்க, ஓதுவது என்பது படிப்பது. ஓதுவது என்பது படிப்பது. அவ்வியம் அப்படின்னா என்னது? பொறாமை. அவ்வியம் என்பதன் பொருள் என்ன? பொறாமை. அவ்வியம்னா பொறாமை, ஓதுவதுனா படிப்பது. ஈவது அப்படின்னா என்னது? பொருள் கொடுப்பது. ஈவது என்னது? பொருள் கொடுப்பது. ஈகை அதெல்லாமே கொடுத்தல் தானே, பொருள் கொடுப்பது. அடுத்து வைரம் உடைமை அப்படின்னா உறுதி உடைமை. அதே மாதிரி வைரம் உடைய அப்படின்னா உறுதி உடைய. இந்த ரெண்டு விதமாவுமே இதை கேட்கறாங்க, அதனால இந்த ரெண்டு விதமாவும் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. வைரம் உடைமைனா உறுதி உடைமை, வைரம் உடையனா உறுதி உடைய. உடைய யூ வந்துரும். சரியா? அடுத்து வந்து முறைமை என்பதன் பொருள். முறைமை என்பதன் பொருள் வழிமுறை. முறைமைனா என்னது? வழிமுறை. அதாவது இப்ப இதான் முறை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வழிமுறை. அந்த வழிப்படி தான் நம்ம போகணும். எண் அப்படின்னா என்னது? கணக்கு. பொருள் கணக்கு. எண் 3 சொல்லி எண் வந்தா பொருள் கணக்கு. எழுத்து அப்படின்னா பொருள் இலக்கணம். எண் அப்படின்னா பொருள் கணக்கு. எழுத்து அப்படின்னா பொருள் இலக்கணம். ஏவா அப்படின்பதன் பொருள் என்னது? கட்டளை இடாமலேயே. ஏவா அப்படின்னா கட்டளை இடாமலேயே. இது வந்து இந்த பாடல்ல கூட வரும். ஏவா வானூர்தி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்ப்பொருள் என்பதன் பொருள் நிலைத்த செல்வம். மெய்ப்பொருள்னா என்னது? நிலைத்த செல்வம். அடுத்து போலாம். திரவியம் என்பதன் பொருள் என்ன? செல்வம். திரவியம்னா என்னது? செல்வம். திரவியம்னா செல்வம். அது மெய்ப்பொருள்னா நிலைத்த செல்வம், திரவியம்னா செல்வம். அடுத்து கருமம் அப்படின்னா பொருள் செயல். கருமம்னா என்னது? பொருள் செயல். அடுத்து வந்து கொஞ்சம் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பார்த்துடலாம். பிரஷ், பல் துளக்கி. இது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இதை ஏன் விடுவானேன்னு சொல்லி அட்டை டு அட்டை எடுத்திருக்கேன்னு சொன்னா அதுதான் இது. சரியா? பார்த்துடலாம். கிளாஸ் அப்படின்னா குவளை, ஷாக்ஸ் அப்படின்னா காலுறை, யூனிஃபார்ம் சீருடை, டை கழுத்துப்பட்டி, பட்டன் பொத்தான், பேட் மட்டை, காலிங் பெல் அழைப்பு மணி, பல்பு மின்விளக்கு, எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு, ஹார்ட்போர்டு நிலைப்பேலை, சோப்பு வளலை கட்டி. அடுத்து பார்க்கலாம். இது எதுக்கு விடுவானேன்னு அதையும் சேர்த்து எடுத்தாச்சு. சோப்பு வளலை கட்டி இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இதுல இருந்து ஒன்னாவது கேட்கறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம எழுதக்கூடியது எஸ்ஜிடி எக்ஸாம். ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி நம்ம எழுதல. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட்பேக், சுழல்னா சாரி, ஹேண்ட்பேக் அப்படிங்கிறது தோல்பை. அது மாறிடுச்சு பிரிண்டிங்ல. ஹேண்ட்பேக்ங்கிறது தோல்பை, ரோலிங் சேருங்கிறது சுழல் நாற்காலி, ஹேண்ட்பேக்ங்கிறது தோல்பை. அடுத்து லேப்டாப் மடிக்கணினி, மைக் ஒளிவாங்கி, போட்டோ ஒளிப்படம், பெல்ட் இடுப்பு பட்டி, ஹார்பர் துறைமுகம், பீட்ரூட் செங்கிழங்கு, ஸ்ட்ரா உறிஞ்சு குழல். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இதை ஒரு வாட்ச் விட்டா போதும். அதை வாட்ச் விட்டால் நம்மளுக்கு என்ன கஷ்டம்னு நான் அதை எடுத்துட்டேன். சற்றும் என்பதன் பொருள் சிறிதும், நெருங்கி அணுகி, பொல்லாங்கு தீமை, புறம் சொல்லி பொருள் குறை கூறி. அதாவது புறம் சொல்லி அப்படிங்கிற பொருள் என்னது? குறை கூறி. அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ஈஸியானது தான், இருந்தாலும் எதுக்கு விடணும்னு எடுத்தாச்சு. எதுவுமே எடுக்கலன்னே நீங்க சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எடுத்திருக்க. காலையில வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன், பட் வந்து இன்னும் கொஸ்டின் வேணும்னு எதிர்பார்த்தீங்க. ஸோ அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். வேகமா போயிடலாம். நாட்டுப்பண் அதாவது ஜனகணமன அப்படிங்கிற பாடலை வந்து எத்தனை விடாதுல பாடணும்? 52. ஜனகணமன பாடலை பாடினது யாரு, அதாவது எழுதுனது யாரு? மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதுனது யாரு, அதாவது நீராறும் கடலொத்த பாடலை எழுதுனது யாரு? மனோமணியம் பே சுந்தரனார். உடல் உறுப்பு தானத்தோட முன்னோடி யாரு? ஹிதேந்திரன். அதாவது ஒரு பையன் இருப்பான், வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இதாயிரும், அவனுக்கு பிரெயின் இதாயிரும். ஸோ அதனால அவனோட உறுப்புகளை வந்து தானமா அவங்க பேரண்ட்ஸே கொடுப்பாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால உடல் உறுப்பு தானத்தோட முன்னோடி ஹிதேந்திரன். அது வந்து ஒரு டாக்டரோட பையன் ஹிதேந்திரன். ஸோ அவங்களதான் உடல் உறுப்பு தானத்தோட முன்னோடின்னு சொல்றாங்க. நமது தேசிய கனி என்னது? மாம்பழம். புல் வகையை சார்ந்த பாண்டா கரடிகள் விரும்பி உண்ணுவது எது? மூங்கில். பாண்டா கரடிகள் எதை விரும்பி சாப்பிடுமா? மூங்கில். நம்ம சாதாரண கரடி வந்து தேன் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாண்டா கரடி வந்து இந்த புல் வகையை சார்ந்தது. ஸோ அந்த பாண்டா கரடிகள் என்ன பண்ணணும்னா விரும்பி சாப்பிடுறது மூங்கில். அடுத்து மிட்டாய் மருந்து ரெண்டுலயுமே என்ன அதிகமா கலந்துருப்பாங்கன்னா மெழுகு. ஓகேவா? கேட்டாங்கன்னா எழுதிங்க.
அதிகமா கலந்திருப்பது மெழுகு. மெழுகு தான் அதிகமா கலப்பாங்களாம். இளைத்தல் என்பதன் பொருள் மனத்தளர்ச்சி. இளைத்தல்னா என்னது? மனத்தளர்ச்சி. இகழ்ச்சிங்கிறது தாழ்வு. திறன், குணம். திறன்னா என்னது? குணம். இகழ்ச்சினா தாழ்வு, இளைத்தல்னா மனத்தளர்ச்சி, திறன், குணம். ஈகை அப்படின்னா என்னது? பொருள் இல்லாதவருக்கு கொடுப்பது. பொருள் இல்லாதவருக்கு கொடுப்பது. விறுவிறுன்னு பார்த்துட்டே இருக்கோம். எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா அப்படியே லைஃபையே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி தான் கணக்கு. பார்த்துக்கோங்க. ஏறு அப்படின்னா என்னது? ஆண் சிங்கம். ஏறுனா ஆண் சிங்கம். ஆட்சிக்கொள் என்பதன் என்ன பொருள்னா? கட்டுப்படுத்து. ஆட்சிக்கொள்னா என்னது? கட்டுப்படுத்து. ஆட்சிக்கொள்னா கட்டுப்படுத்து. ஓய்தல் என்பதன் பொருள் சோம்பல், தளர்ச்சி. ஓய்தல் அப்படிங்கிறது பொருள் என்ன? சோம்பல், தளர்ச்சி. ஔடதம் அப்படிங்கிறது மருந்து. ஆவல் அப்படிங்கிறது விருப்பம். கொடேல் என்பது என்னது? கொடுக்காதே. கொடேல்னா என்னது? கொடுக்காதே. திடல் என்பது என்னது? பறந்து விரிந்த இடம். திடல்னா என்னது? பறந்து விரிந்த இடம். மாற்றான் பகைவன். மாற்றானா என்னது? பகைவன். வஞ்சகம் ஏமாற்றும். வஞ்சகம்னா என்னது? ஏமாற்றும். ஏமாற்றும், ஏமாற்றம் ரெண்டுமே வரும். ஏமாற்றும் எண்ணம் அது வரும். ஆவதறிவர் என்பதன் பொருள் பின் வருவதனை முன்கூட்டியே அறிவர் என்று அதாவது ஆவதறிவர் அப்படிங்கிறது பொருள் என்ன? பின் வருவதனை முன்கூட்டியே அறிவது. ஆவதறிவது என்பதன் பொருள் பின் வருவதனை முன்கூட்டியே அறிவர். உவக்கும் என்பதன் பொருள் மகிழ்ச்சி அடையும். உவக்கும் அப்படிங்கிறது பொருள் என்னது? மகிழ்ச்சி அடையும். ஆவது அறிவர் அப்படிங்கிறது என்னது? பின் வருவனவற்றை முன்னாடியே நம்ம அறிந்து கொள்வது. உவக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அடையும். உளவாக ஏதாவது இருக்கின்ற பொழுது. இருக்கின்ற பொழுது. உளவாகனா இருக்கின்ற பொழுது. உவக்கும்னா மகிழ்ச்சி அடையும். உவக்கும் என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சி அடையும். ஆவது அறிவர்னா பின் வருவதனை முன்கூட்டியே அறிவர். உளவாகனா இருக்கின்ற பொழுது. நான் அதுதான் மூணை வேறுபடுத்தி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இன்னாத என்பதன் பொருள் என்ன? கடுமையான. இன்னாதனா கடுமையான. இன்னாத கடுமையான. அற்று, போல. அற்று அப்படிங்கிறது என்னது? போல. அந்த ஓம உருபுல எல்லாம் தற்று, அற்று, தற்று அப்படின்லாம் படிப்போம்ல, அதெல்லாம் போல அப்படிங்கிற ஓம உருபுன்னு படிப்போமா? சோ அதான் அற்று என்பது போல. அடுத்து வந்து கவர்ந்து, விரும்பி எடுத்தல். விரும்பி எடுத்தல். அடுத்து இன்னா தீமை. இன்னா என்பது என்ன? இன்னா என்பதன் பொருள் என்ன? தீமை. இன்னா என்பதன் பொருள் என்ன? தீமை. நனி என்பதன் பொருள் என்ன? மிகுதி. இது போன வாட்டி வந்துருந்துச்சுட்டு. போன வாட்டி எக்ஸாம்ல வந்துருந்துச்சு. நனி அப்படிங்கிறது மிகுதி. நனி என்பதன் பொருள் என்ன? மிகுதி. பேரு, செல்வம். பேரு அப்படிங்கிறது